ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் டசல். இன்றைக்கி என்ன சாரீக்கு குச்சி பார்க்க போகிறோன்னா ப்ரைடல் குச்சி தான். இது ரிசப்ஷன் சாரீ. இது சாரீக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், சாரீ என்ன மாதிரி இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது வேணால் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ சாரீக்கு வந்துட்டு நான் த்ரெட்டு 2 கலர் எடுத்திருக்கேன். அந்த 2 கலர் த்ரெட்டை 6 லைனாக வந்து நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். 5 செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். சாரீ நான் பாதி டிசைன் முடிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்லேருந்து வரும்போது 2 வாட்டி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணி 2 வாட்டி 5 செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறமா பீடை இன்சைட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். அந்த ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு போகும்போது 3 வாட்டி 5 செயின் போட்டு லாக் பண்ணணும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள், அந்த மாதிரி கரெக்டாக எங்கேக்கு வருதோ அந்த 5 செயின் அங்கேக்கே லாக் பண்ணணும். குட்டி குட்டியாக செயின் போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காக செயின் போட்டிங்கன்னா டிசைன் வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி சாரியோட பல்லு வந்துட்டு ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் 3 வாட்டி இன்சைட் பண்ணிட்டேன். நான் வந்து இதில் எப்பயுமே கோல்டு கலர் பீட் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் வந்துட்டு எனக்கு பீச் கலர் கிறிஸ்டல் பீடு தான் வேணும்னு கேட்டாங்க. அதனால் நான் அதையே வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சாரியில் செல்ஃப் கலர் இது. ரிங்குள்ளே வச்சு அந்த ரிங் பீடுக்குள்ளே கிறிஸ்டல் பீடை வச்சு நீடலில் ஹோல்டு பண்ணி த்ரெட்டில் இன்சைட் பண்ணணும். இன்சைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம சாரியில் லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து பீடு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். அது எப்படின்னு காட்டுறேன். சேம் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 5 செயின் போட்டு லாக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலேயே திருப்பி 5 செயின் போட்டு லாக் பண்ணணும். கரெக்டாக ஈவனாக பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு வாட்டி பாருங்கள், நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ 3 செயின் போட்டுக்கிறேன். 3 செயின் போட்டு அந்த 5 செயினை சென்டராக பார்த்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு நீடல் மேலே த்ரெட் எடுத்து பீட்குள்ளே இன்சைட் பண்ணி திருப்பி த்ரெட் எடுத்து போடுறேன். இதே மாதிரி 11 வாட்டி வரணும். அந்த மாதிரி போட்டுக்கணும். நீடல் மேலே த்ரெட் எடுத்து பீட்குள்ளே நீடலை விட்டு திருப்பி த்ரெட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2ல் ஒரு வாட்டி லாக் பண்ணணும், அப்புறமா 2ல் லாக் பண்ணணும். இதே மாதிரியே வந்து இது வந்து சிங்கிள் க்ரோஷான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பீடு ஃபுல்லாக பண்ணணும். 11 பண்ணலாம், இல்லைன்னா 13 பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். 13 பண்ணிங்கன்னா ஆர்ச் கொஞ்சம் பெருசாக வரும். 11 பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாலாக வரும். இது 3 ஸ்டெப்பு க்ரோஷா குச்சின்றதுனால வந்து நான் 11 மட்டும்தான் பண்ணியிருக்கேன், 13 பண்ணல. 13 பண்ணால் ஆர்ச் பெருசாகும். இதுவே இதுக்கு சூப்பராக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி 11 வாட்டி போட்டு பார்த்தா அந்த சென்டராக வந்து திருப்பி லாக் பண்ணி 3 செயின் போட்டு சென்டராக லாக் பண்ணுங்கள். அப்புறமா வந்து லாக் ஆகிருக்கிற இடத்துல திருப்பி லாக் பண்ணணும். திருப்பி 5 செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு சென்டராக லாக் பண்ணுறேன். இதே ப்ரொசீஜர் தான் இது சாரீ ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் பீச் கலரில் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பர்பிள் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் 6 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்பர் 3 கோல்டு கலர் பீடு எடுத்திருக்கேன். எங்கே லாக் பண்ணியிருந்தோமோ அங்கே லாக் பண்ணி செயின் போட்ட இடத்துல 5 செயின் போடணும். திருப்பி எங்கே லாக் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே லாக் பண்ணணும். அது வந்து 4 வாட்டி லாக் பண்ணுற மாதிரி வரும். இப்போது லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷா மேலே வந்து நம்ம
நீடலில் விட்டு த்ரெட் எடுக்கக்கூடாது. பக்கத்தில் எடுக்கணும். ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் குரோஷட் பக்கத்தில் எடுக்கணும். நீடல் மேலே த்ரெட் எடுத்து அந்த சிங்கிள் குரோஷக்குள்ளே விட்டு ஒரு வாட்டி த்ரெட் எடுக்கணும். அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு வாட்டி த்ரெட் எடுக்கணும். இது 2 வாட்டி டபுள் குரோஷா இது. இந்த மாதிரியே வந்துட்டு இந்த சாரீ ஃபுல்லாக பண்ணணும். அந்த லாக் பண்ணி முடிச்ச பார்த்து ஒரு பீட் ஒன்று எடுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான். இது வந்து நம்ம வந்து பீச் கலரில் ஆர்ச் வந்து 11 போட்டிருக்கோன்னா இது 13 வரும். அது 13 போட்டிருக்கோன்னா இது வந்து ஒரு 16 வரும். பாருங்கள், இதே மாதிரி தான். நீங்கள் இதில் என்ன கலர் பீடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் சாரியை பொறுத்து கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட் வாட்டி லாக் பண்ணி நீடல் மேலே த்ரெட் எடுத்து லாக் பண்ணுறேன். த்ரெட் எடுத்து நீடலுக்குள்ளே விட்டு ஒரு வாட்டி ஹோல்டு பண்ணிக்கிறேன். த்ரெட்டை இன்னொரு வாட்டி எடுத்து ஹோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். சிம்பிளான டிசைன் தான். பார்க்குறதுக்கு ப்ரைடல் குச்சி மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த டேசலுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுறது வந்துட்டு 750 சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் சிங்கிள் குரோஷா போடும்போது டபுள் குரோஷா போடும்போதும் சரி, சிங்கிள் குரோஷாக்கு டபுள் குரோஷாக்கும் வந்துட்டு அந்த சைஸ் வேரியேஷனால் டிசைன்ஸ் கொஞ்சம் மாறும். அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஒரே ஈவன் சைஸில் குரோஷா த்ரெட்டை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ஆர்ச்சுங்க வந்து சூப்பராக வரும். நம்ம வந்து ஒன்று சின்னதாக பெருசாக எடுத்தோம்னா அதோட டிசைனே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து எப்போ போட்டாலும் ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நீடல்லேருந்து த்ரெட் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், த்ரெட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு. அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு போடுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா காப்பர் கலரெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். நீங்கள் யாருக்காச்சும் போட்டு கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரேட்டெல்லாம் பார்த்து போட்டு கொடுங்க. பீடோட ரேட்டு கால்குலேஷன் பண்ணி தான் போட முடியும். இப்போ முடிச்சிட்டேன். பாருங்கள், நான் எங்கே முடித்தேனோ அங்கே வந்து கரெக்டாக அந்த அந்த சிங்கிள் குரோஷே முடிஞ்ச இடத்துலேருந்து இப்படி ஸ்லாண்டாக கொண்டு வந்தீங்கன்னா எங்கே லாக் ஆகுதோ அங்கே லாக் பண்ணணும். லாக் பண்ண பார்த்து ஏற்கனவே லாக் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே நீடல் விட்டு நீடல் மேலெல்லாம் வந்து நீடல் மேலே த்ரெட் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி லாக் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் இதோட ஃபைனல் லுக். இதிலே வந்து இன்னும் நம்ம 2 கலரில் டாசல் கட்டணும். அதுக்கு வந்துட்டு நான் 120 240 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கலர்லேயுமே எடுத்திருக்கேன். இது ஆஃப், அது ஆஃப். 2 கலரில் பீச் கலர் ஆஃபு, பர்பிள் கலரில் ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன். கம் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு நீடல் தேவையில்லை. இதே மாதிரியே அந்த செயின்குள்ளே விட்டு இந்த 5 செயின் நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணி ஜரி நூலில்
லாக் பண்ணிக்கிறது தான். நல்லா டைட்டாக லாக் பண்ணணும். நீங்கள் லூஸாக லாக் பண்ணிட்டீங்கன்னா ஜரி தானே சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு வந்துடும். நல்லா எந்த அளவுக்கு டைட்டாக லாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லாக் பண்ணி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், அந்த இடத்துல நீடலை விட்டு அந்த சென்டராக இழுத்துட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு கூடமே வெளியில் தெரியாது. பாருங்கள், அதே மாதிரி இதை எப்படி கட்டணுன்றது ஏற்கனவே நம்ம வீடியோ நிறையா இருக்குது, நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரே கலரில் வேணாலும் கட்டலாம். நான் வந்து 2 கலரில் ஒரு கலர் ஆஃப் இன்னொரு கலர் ஆஃபில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கட்டும் போது பார்த்தீங்கன்னா த்ரெட்டுங்க வந்து சின்னது பெருசுமா இருக்கும், அதை ஈவன் பண்ணி கட்டுங்க. இந்த மாதிரி ஈவன் பண்ணி கட்டும் போது டாசல்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக தெரியும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த சென்டரில் விட்டு இப்படி எடுக்கிறேன் இல்லைங்களா, இதே மாதிரி தான் எடுத்து லாக் பண்ணிவிட்டு இழுத்து கட் பண்ணிடலாம். கிராஸாக கட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும், அப்போ தான் டாசல் கரெக்டாக ஈவனாக வரும். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னாலும் பேபி குச்சி மாதிரி டாசல்ஸை சின்ன த்ரெட்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸஸாக நாட் போட்டு வச்சுருந்தது, அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ கம்மியாக வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணிங்கன்னா சாரீ ஃப்ரண்ட் சைடு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.